ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான வாஞ்சோ கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாம குக்கர்ல தான் இந்த கேக் செய்ய போறோம். அதனால எல்லாருமே வீட்ல ஈஸியா செய்யலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கும் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கும் சேர்ந்தது தான் இந்த வாஞ்சோ கேக். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இந்த பவுல்ல எந்த ஒரு ஈரமே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜார்ல முட்டையை சேர்த்துட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போல பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 கப் சர்க்கரையை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 4 to 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 5 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உங்ககிட்ட இல்லைனா அதுக்கு பதிலாக 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் பட்டர் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பீட்டரில் தான் செய்யணும்னு இல்லை, ட்ரையாக இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு 1/4 பகுதியை மட்டும் இன்னொரு பவுல்ல ஊத்திக்கோங்க. இதுல ஒரு பேட்டர்ல வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போறோம், இன்னொரு பேட்டர்ல சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம். முதல்ல வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்காக அதிகமா இருக்கக்கூடிய பேட்டர் எடுத்துட்டு அதுல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். இதுல 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் போல சோள மாவும் எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமா சேர்த்துடக்கூடாது, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாவே போதும். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு ஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டு அது கூடயே 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே இது நல்லா பொங்கி வரும். இப்போ உடனே இதை இதில் ஊற்றிடலாம். இன்னைக்கு நாம பேக்கிங் பவுடர் இல்லாம தான் இந்த கேக் செய்கிறோம். இந்த மாதிரி கேக் செய்யும் போது ரொம்ப சூப்பரா ஸ்பாஞ்சியா கேக் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கேக் டின் எடுத்துட்டு அதுல பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் பேப்பர் வச்சிருக்கிறேன். இதுல இந்த பேட்டரை ஊத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பட்டர் பேப்பர் வீட்லயே எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்டர் ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் உடஞ்சு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிரும். அடுத்தது இதை பேக் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கேக் டின்னை உள்ள வச்சுக்கோங்க. குக்கர் ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதனால பார்த்து கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியோட விசிலையும் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 35 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே இருந்து பேக்காக வச்சுக்கோங்க. அது அப்படியே இருந்து பேக் ஆகட்டும். அடுத்தது சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்றதுக்காக இதுல ட்ரை இன்கிரீடியன்ஸை சலிச்சு சேர்த்துக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவும் எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமா சேர்த்துடக்கூடாது, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் கட்டி கட்டியா இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல நாம வெனிலா ஸ்பாஞ்சில் செஞ்ச மாதிரியே அதே மாதிரியே ஒரு ஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவரா மிக்ஸ் பண்ணிடாதீங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பேக் பண்ண மாதிரி இதையும் ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக்கர்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 35 நிமிஷத்துக்கு அப்புறமா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நல்லா பேக் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைனா கத்தி வச்சு உள்ள விட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வந்திருந்து அப்படின்னா கேக் நல்லா பேக் ஆயிட்டதா அர்த்தம். இப்போ இது எதுவுமே ஒட்டலை, சூப்பராக பேக் ஆயிட்டு. இப்போ இதை உடனே வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் பேக் ஆகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 3/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாம் தண்ணியில நல்லா கரைஞ்சு கொதி வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாகு மாதிரி ஆக தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆயிரும். இப்போ வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கும் பேக் பண்ணி எடுத்தாச்சு, சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கும் பேக் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இதோட சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கமத்தி போட்டு லைட்டாக தட்டினாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகிருக்குது. அதே போலயே சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கையும் வெளில எடுத்துட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் நல்லா கூலாக இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீம் ஊற்றிக்கோங்க. முதல்ல லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 to 5 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சன்விப் யூஸ் பண்ணுறேன். இதில் இனிப்பு எல்லாமே இருக்குது, அதனால நான் இப்போ இனிப்பு சேர்க்கல. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விப்பிங் க்ரீமில் இனிப்பு இல்லைனா இதில் 3 to 4 டீஸ்பூன் போல் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கு அப்புறமா பீட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயும் ரொம்ப ஓவராக பீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கை இந்த மாதிரி ஈக்குவலாக 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் கேக் போர்டு வச்சுட்டு இதில் சென்டரில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வைக்கிறதுனால இதுக்கு மேலே கேக் வைக்கும்போது இது நகராமல் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அதுக்காக தான். இதில் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் ஒரு லேயர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகர் சிரப்பை இந்த கேக்கில் ஃபுல்லும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கோங்க. இந்த சுகர் சிரப் ஊற்றுறதுனால இந்த கேக்கை உள்ளுக்க ரொம்ப மாய்ஸ்டாக அப்படியே சாப்பிட்றதுக்கு பேக்கரியில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் இந்த சுகர் சிரப் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் நம்ம 2 லேயராக கட் பண்ணாததுனால இந்த மாதிரி கத்தி வச்சு அங்கங்கே இதை கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் ஊற்றும் போது அது உள்ள வரைக்கும் நல்லா போகும். இந்த மாதிரி நல்லா கீறினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே சுகர் சிரப்பை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே க்ரீம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து வச்சிருங்க. அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் சைடில் ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் க்ரீம் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கரெக்டாக லெவல் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்டு வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை விட ரொம்ப அதிகமாக க்ரீம் வைக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சமாக க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் ஊற்றுவோம், அதனால கொஞ்சமாகவே நான் க்ரீம் வச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா செட் ஆகுறதுக்காக இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3/4 கப் ஒயிட் சாக்லேட் போட்டுக்கோங்க. அது கூட 1/4 கப் விப்பிங் க்ரீம் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற வச்சிருங்க. இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கேக்கையும் வெளில எடுத்துட்டு அந்த கேக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சாக்லேட் எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சுகர் பால்ஸையும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸையும் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். சென்டரில் ஒரு செரி வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான வாஞ்சோ கேக் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.